السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. முயற்சி இந்த ஆய்வை குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவமன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை குறைகளை சிலர் வந்து சொன்னார்கள். யா முஹம்மத் நபி அவர்களே, குன்து அஹ்ஷல் அஸாப அலா உம்மத்திக, உங்கள் சமுதாயத்திலே பாவம் செய்த மக்கள் நாளை மறுமையில நரகத்தின் வேதனையை எப்படித்தான் தாங்கிக் கொள்வார்களோ என்ற பயமும் கவலையும் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் நரகத்தினுடைய வேதனை என்பது ரொம்ப பயங்கரமானது, கடுமையானது. அதை தாங்கும் சக்தி எந்த மனிதனுக்கும் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நிமிஷம் மூட்டப்பட்ட நெருப்பை நம்மால் தாங்க முடியும். ஒரு நிமிஷம் சூடாக்கப்பட்ட நெருப்பையே நம்மால் தொட முடியாது. தொட்டால் உடனே கையெழுத்து. நரகத்தினுடைய நெருப்பு அல்லாஹ்வுத்தால 3000 ஆண்டுகள் மூட்டினார். 3000 ஆண்டுகள் மூட்டப்பட்டு தயார் செய்யப்பட்டு நரகம் பயங்கரமாக கொதிக்கிறது. எனவே நரகத்தின் வேதனையே உங்கள் சமுதாயத்தில் பாவம் செஞ்ச மக்கள்லாம் எப்படித்தான் தாங்க போறாங்க என்ற பயமும் கவலையும் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அயனமே பழம்மா நசலத்தில் சாத்தினத்தும் அனித்து அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன் ஷரீஃபில் என்னைக்கு அல்ஹம்து சூராவை இறக்கினானோ அன்னைக்கு எனக்கு அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. என் உள்ளத்தில் நிம்மதி பிறந்துடுச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமேல் இந்த மக்கள் நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு என்பதாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இப்ராஹீமில் அல்ஹம்து சூராவோட நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்றீங்களே, அல்ஹம்து சூராவுக்கும் நரகத்துக்கு என்ன சம்பந்தம், அல்ஹம்து சூராவுக்கும் நரகத்துக்கு என்ன தொடர்பு என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்டபோது இப்ராஹீம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லஹா சபஅத்து அப்வாப் வ ஆயாத்துஹா சபஅ, ஆயமே நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. அதே போல அல்ஹம்து சூராவில் 7 ஆயத்து இருக்குது. அல்ஹம்து சூராவில் 7 ஆயத்து இருக்குது. எந்த மனுஷன் 7 ஆயத்துக்களை கொண்டு அல்ஹம்து சூராவை ஓடுவானோ அந்த மனுஷனை அதில் உள்ள அந்த அல்ஹம்து சூராவில் உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் நரகத்தினுடைய ஒவ்வொரு வாசலுக்கும் தடையாக அமையும். ஒவ்வொரு வாசலுக்கும் திரையாக அமையும், தடுப்பு சுவராக அமையும். எனவே எந்த மனிதன், எந்த முஸ்லிம் 7 வசனங்களை கொண்ட அல்ஹம்து சூராவை ஓதுகிறானோ அந்த 7 வசனங்களும் நரகத்தினுடைய 7 வாசலைக்கும் அவனை பாதுகாக்கும் அயகமே. எனவேதான் சொல்லுகிறேன், தங்களுடைய சமுதாய மக்கள் பமன் கராஹா சுவாஹர் சுவாரத்தி பமன் கராஹா சுவாரத்தி குல்லு ஆயத்தும் சதகன் அலா பாபி மின் அபுவாஜிகள். எனவே சொல்லுகிறேன் நாயகமே, உங்களுடைய சமுதாய மக்களை அல்ஹம்து சூராவை ஓத சொல்லுங்கள். அதன் மூலமாக நரகத்தினுடைய பாதுகாப்பை தேட சொல்லுங்கள் என்று சொன்னார்களாம். வானவர்களோன் முறையில் பேசலாம். அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய தஃசீருல் கபீர் என்ற கிதாபில் இந்த செய்தியை சொல்றாங்க. அதே போல இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாமேர் அல்லாமா அபூ மன்சூர் அம்மா நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு குர்ஆனை போதித்தவர், நபிமொழி என்ற ஹதீஸை போதித்த ஒரு மாமேரை அல்லாமா அபூ மன்சூர் அம்மா. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு உஸ்தாது பெருந்தகைதான் அல்லாமா அபூ மன்சூர். அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஒஃபாத் ஆன பிறகு அவருடைய மாணவர்கள் சில பேர் அவங்களை கனவுல பார்த்தாங்க. கனவிலே பார்த்து தன்னுடைய உஸ்தாது இடத்துல அந்த மாணவர்கள் கேட்டாங்க, மா காலல்லாஹுக்க ஹஜ்ரத் அவர்களே, அல்லாஹ்வுத்தாலா உங்களை என்ன செஞ்சான்? மரணத்திற்கு பின்னால் அவருடைய கபருடைய வாழ்வு, மறுமைய வாழ்வு எப்படி அமைந்தது என்பதை
அபூ மன்சூர் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா கஃபரல்லாஹு லி, என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சான். அந்த இமாம் என்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் ஏன் மன்னிச்சுட்டா, தாலீமி சிறியான அல்பாசியத்தை என்னிடத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்ள வந்த மாணவர்களுக்கு நான் துவக்கமாக அல்லம்து சூராவை கற்றுக் கொடுத்தேன். அல்லம்து சூராவை எப்படி ஓதணும் அதை கற்றுக் கொடுத்தேன். அல்லம்து சூராவுடைய விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தேன். என்னிடத்திலே குர்ஆன் ஓதிய பிள்ளைகளுக்கு அல்லம்து சூராவை நான் கற்றுக் கொடுத்தேனே, அதற்காகவே என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்பதாக அல்லாமா அபூ மன்சூர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன செய்தியை அத்தியரு ஆலாமி நுபலா இந்த கிதாபிலே அப்புறம் நம்ம விளக்கணும். அல்லம்து சூரா என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து. அல்லம்து சூரா என்பது நரகத்திற்கு விடுதலை. அல்லம்து சூரா என்பது பாவத்திற்கான மன்னிப்பு. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தபட்சம் 10 முறை 20 முறையோ நம்ம அல்லம்து சூராவை ஓதும் பொழுது அது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக, நரகத்திற்கு விடுதலையாக, நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது. அல்லாஹ் தஆலா இந்த அல்லம்து சூராவை அதிகமாக ஓதுவதற்கும் அதனுடைய வரக்கத்தை 2 உலகத்தில் நாம் அடைந்து கொள்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.